தொழில் என்னைக்குமே நம்மளை கைவிடாது. இங்க ஒருத்தர் சைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பரங்கிமலையில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளிவிட்ட சதீஷ் குற்றவாளி என்று சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி தண்டனை விவரங்கள் குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற மிக கொடூரமான மற்றும் பரபரப்பாக பார்க்கப்பட்ட கொலை வழக்குகளில் மிக முக்கியமான ஒன்று சத்யபிரியா கொலை வழக்கு. பரங்கிமலை பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரும் சத்யபிரியா என்பவரும் காதலித்து வந்ததாகவும் ஒரு கட்டத்தில் சத்யபிரியாவின் குடும்பத்தினர் சதீஷுடன் பேச வேண்டாம் என்று கூறிய அறிவுறுத்தலின் பேரில் இருவரும் பிரிவதாக கூறப்பட்ட நிலையில பரங்கிமலை ரயில் நிலையத்திற்கு கல்லூரி செல்வதற்காக காத்திருந்த சத்யபிரியாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ரயில் முன் தள்ளி கொலை செய்திருக்கிறார் குற்றவாளி சதீஷ். தற்பொழுது 2 வருடங்களாக நடைபெற்ற இந்த வழக்கு சிபிசிஐடி பிரிவு போலீசார் விசாரித்தனர். 70 சாட்சியங்களை இதில் விசாரித்திருக்கிறார்கள். சென்னை மகளிர் நீதிமன்றம் நீதிபதி ஸ்ரீதேவி முன்பு விசாரணைக்கு வந்து இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு கடந்த வாரம் இன்றைய தினம், அதாவது 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த சதீஷ் போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அவருக்கு இன்றைய தினம் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதாவது 2 வழக்கு பிரிவுகளின் கீழ் இருந்து வழக்கு கொலை வழக்கு, அதே போல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 4வது பிரிவின் கீழ் என 2 பிரிவுகளின் கீழ் வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த 2 பிரிவுகளின் கீழும் இவர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்திருக்கிறார். அதாவது கொலை குற்றம் செய்வதற்கான அந்த பிரிவின் கீழ் குற்றவாளி எனவும், அதே போல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 4வது பிரிவு அந்த பிரிவின் கீழும் ஒரு குற்றவாளி என்பதை நீதிபதி இன்று உறுதி செய்திருக்கிறார். இந்த நிலையில சதீஷ் குற்றவாளி என அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து வருகிற 30ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட தீர்ப்பினுடைய விவரங்கள், முழு விவரங்கள், அதாவது தண்டனை காலம், என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் இந்த 2 பிரிவுகளுக்கு என்கிற அடிப்படையில தண்டனை விவரங்களை வருகிற 30ஆம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில மீண்டும் சதீஷ் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறைக்கு அழைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். கடந்த 2 வருடங்களாக பல்வேறு தருணங்கள்ல அவர் ஜாமீன் பெறுவதற்கு முயற்சி செய்தும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையில் தொடர்ந்து 2 வருடங்களாக அவர் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் இருந்து வருகிறார். இந்த சூழ்நிலை இன்றைய தினம் ஒரு குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகபட்சமாக மரண தண்டனைக்கு வாழ்நாள் சிறை தண்டனை என்கிற அடிப்படையில தண்டனை கிடைக்கப்படலாம் என்கிற அடிப்படையிலும் வழக்கறிஞர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கலாம் என்கிற அடிப்படையிலும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவர் ஏற்கனவே இந்த 2 வருட காலங்கள் நீதிமன்ற காவலில் அனுபவித்திருப்பதால் அதை நீங்களாக மீதமுள்ள எத்தனை வருடங்கள் இவருக்கு வழங்கப்படும் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும் என்கிற அடிப்படையில 30ஆம் தேதி விவரங்களில் நீதிமன்ற தீர்ப்பு விவரங்கள் இடம்பெறலாம் என்கிற அடிப்படையில சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.